நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 56. நெடுங்காலத்துக்கு முன் மண்ணில் வேதம் அசுரர் நாவிலும் நாகர்மொழியிலும் மட்டுமே வாழ்ந்ததே என்பார்கள் என்றார் சனகர். ஏனென்றால் அன்று மண்ணில் அவர்கள் மட்டுமே இருந்தனர். அன்று புவியும் அவர்களுக்குரிய இயல்பு கொண்டிருந்தது. பார்த்தா பருப்பொருள் அனைத்துக்குமே புடவினெசவின் மாறா 3 இயல்புகள் உண்டு என அறிந்திருப்பாய். நிலை இயல்பு, செயல் இயல்பு, நிகர்நிலை இயல்பு என்பவை ஒன்றை ஒன்று எதிர்த்து நிரப்பி நிலை கொண்டு பின் கலைந்து இவை அனைத்தையும் செயல்நிலை கொள்ளச் செய்பவை என்றார் சனாதனர். பிரம்மத்தின் 3 நிலைகள் இவை. பிரம்மமே இவற்றினூடாகத்தான் ஏக்கம் கொண்டு தன்னைத்தான் அறிகிறது. செயல் என்னும் மாயையை நிகழ்த்துகிறது. அலைகளினூடாக ஆழம் தன்னை நிகழ்த்தி தான் என்று அறிவது போல. எனவே அதை திரிகுண சமன்வயம் என்கின்றனர் சாங்கியர் என்று சனந்தனர் சொன்னார். சனத்குமாரர், முதல் நிலையில் மண் முற்றிலும் நிலை இயல்பு கொண்டிருந்தது. அதை வெல்ல புவி நிகழ்ந்தவர்கள் அசுரர். தேவர்கள் மலர் சூடிய கிளைகள் என்றால் அசுரர் மண்ணில் ஆழ்ந்த வேர்கள். அவர்கள் ஒருவரின்றி ஒருவர் நிலை கொள்ள முடியாதவர்கள் என்று உணர்க என்றார். தேவருலகத்தின் தவச்சோலை ஒன்றில் என்றுமுள்ள தொன்மை, எக்காலமும் அழிவின்மை, குன்றா இனிமை, வளரா இளமை என்னும் வேதத்தின் இயல்புகள் 4 மைந்தர்களாக எழுந்த இளமுனிவர் அருகே கைகூப்பி அர்ஜுனன் அமர்ந்திருந்தான். அப்பால் கங்கை ஒளியுடனும் குளிருடனும் பெருகி சென்று கொண்டிருந்தது. 4 முனிவர்களும் வாழ்ந்த சிறிய புற்கொடில்களில் அணி கொண்ட குழலில் அகில் மனம் இருப்பது போல வேள்வி புகை எஞ்சி இருந்தது. அங்கிருந்த மயில் கழுத்துகளின் வளைவில், மான்விழிகளின் மின்னில், கிளிகளின் சிறகு வண்ணங்களில், மரங்களின் தளிர் மென்மையில் வேதம் திகழ்ந்தது. 4வரும் கல்விச்சாலையிலிருந்து கறந்து ஓடி சோலையாடி கொண்டிருக்கும் இளமைந்தர் போல் இருந்தனர். இளமைக்குரிய விழிச்சிரிப்பும் இளமையேயான உடற்துள்ளலும் கொண்டிருந்தனர். 4வரும் ஆடி பாவைகள் என தெரிந்தனர். ஒருவர் சொல்லை பிறரும் விழிகளால் சொல்வது போல் இருந்தது. சனாதனர் சொன்னார். நிலை இயல்பு கொண்டதாகவே இவ்விசும்பு பல்லாயிரம் யுகங்கள் நீடித்தது. தன் நெறிகளின்படி அது தனக்குள் தான் நிறைந்து அமர்ந்திருந்தது. பின்னர் பிரம்மனின் உள்ளத்திலிருந்து மரிசி, அங்கிர, சத்ரி, கிருது, புலகர், புலஸ்தியர், கசியபர் என்னும் பிரஜாபதிகள் எழுந்தனர். அவர்களிடமிருந்து உருவாயின உலகுகள் அனைத்தையும் நிறைக்கும் விண்ணவரும் மன்னவரும் ஆழுலகோருமான முடிவிலா இருப்புகள். மண்மேல் புழுக்களும் பூச்சிகளும் விலங்குகளும் பறவைகளும் உருவாயின. ஆயினும் மண்ணின் நிலை இயல்பு மாறவில்லை. ஒரு கல்லை இடமாற்றுவதற்கு கூட அவற்றால் இயலவில்லை. அதை கண்டு சீற்றம் கொண்ட கசியபரின் உள்ளத்தின் விசையிலிருந்து அசுரர் உருவாயினர். வெறி கொண்ட செயலூக்கமே அவர்களின் அடிப்படை இயல்பு. விடாய் மிக்கு நீர் தேடும் பாலை ஓனாய் போல, பசி கொண்டு இரையை துரத்தும் சிம்மம் போல, மதம் கொண்டு பாறையில் தலை மோதும் களிறு போல எப்போதும் இருப்பது அவர்களின் வழக்கம். கரைப்பாறை மேல் அலை அலை என வந்து மோதி தலையுடைந்து சிதறி எழியும் அலைகளைப் போல அவர்கள் அசைவிலியாக காலத்தில் அமைந்திருந்த முதல் இயற்கை மேல் முட்டினர். அர்ஜுனா, அங்கே ஒரு பாறை பிளக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் பொருட்டு 1000 அசுரர் குருதி சிந்தி இருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு குகை சித்திரம் செதுக்கப்பட்டிருக்கிறதென்றால் அதன் பொருட்டு 100 ஆண்டு காலம் தவம் இயற்றப்பட்டிருக்கிறது என்று பொருள் என்றார் சனாதனர். விழைவே அசுரரின் முதல் இயல்பு. அவ்விழைவு 3 முகம் கொண்டது. சூழ்ந்திருக்கும் அனைத்தையும் வென்று தன் உடைமை என்றாக்கிக் கொள்ளும் திருஷ்ணை, தன்னை முடிவில்லாது பெருக்கிக் கொள்ளும் ஆசக்தி, அறிந்து கொள்வதற்கான ஜிக்ஞாசை. 3 முனைகளில் அவர்கள் அதை பெருக்கிக் கொண்டனர். வீரத்தால், பால் இன்பத்தால், தவத்தால் அவர்களில் எழுந்தனர் மண்ணையும் விண்ணையும் முழுதாண்ட பேரரசர்கள். 100 பெருகும் பெருந்தந்தையர். ஒற்றை சொல்லில் பிரம்மத்தை திறந்தெடுத்த முனிவர். அவர்கள் தங்களை கூர்ப்படுத்தி சென்று வேதத்தை தொட்டனர் என்றார் சனந்தனர். வேதம் என்பது புவியை தன் உள்ளங்கையில் ஏந்தி குனிந்து நின்றிருக்கும் நெடுவிசும்பின் எண்ண பெருக்கு. அண்ணாந்து நோக்கும் சிறு புழு. தன் சித்தத்தை பெருக்கி நீட்டி கூர்ந்து குனிந்து நோக்கும் மானுடனின் விழியை சந்தித்து அவர்கள் புன்னகை பரிமாறிக்கொள்வது போன்றது அந்நிகழ்வு. அக்கணமே அது புழுவல்லாதாகிறது. வேதத்தை அறிந்த அசுரமுனிவர் உள்ளத்தில் மொழி உருவாகியது. மொழி உரையாடலாகியது. கல்லில் கனலென அவர்களுக்குள் இருந்த வேதம் உரசி பொறியாகி எரிவடிவு கொண்டு எழுந்தது என்று சனத்குமாரர் சொன்னார்.
மரம் கனிந்த மலர்த்தேன் போல மொழி கனிந்து இனிக்கும் நுனியே வேதம் என்கின்றன காவியங்கள் என்றான் அர்ஜுனன். சனகர் புன்னகைத்து, ஆம், அதுவும் மெய்யே. ஆனால் அது அனைத்தையும் மொழி என்றே அறியும் கவிஞர் உணர்ந்தது. மொழி உருவான பின் அதில் மெய்மை அமைந்து வேதம் பிறப்பதில்லை. வேதமே விதை. அது உள்ளமென்றாகி பிற உள்ளத்தை நாடுகையில் மொழியை உருவாக்கிக் கொள்கிறது. முளையாகி தளிராகி எழுந்த விதை கொடிச்சுருளை நீட்டி நீட்டி தவித்து பற்றி கொள்வது போல வேதம் அனல் துளி போல அது பரவ விரும்புகிறது, பற்றி கொண்டு எழ முனைகிறது. அதன் தவிப்பே மொழி என்க. சனாதனர், மொழி என்பது ஒற்றை சொல்லே. அச்சொல்லின் முடிவில் நிறைவின்மையை உணர்ந்து எழுகிறது அடுத்த சொல். அதிலிருந்து அடுத்த சொல் என பெருகி பெருகி அது சொல் வெளி என்றாகிறது என்றார். ஆகவேதான் ஒரு சொல்லை விளக்குவதற்காக பிற அத்தனை சொற்களும் எழுந்து சூழ்கின்றன என்றார் சனந்தனர். இளைய பாண்டவனே, மொழி என்பதுதான் என்ன? உரைக்கவும் உணர்த்தவும் கொள்ளும் முடிவிலா தவிப்பு அல்லவா அது? ஒவ்வொரு கணமும் பொருள் வளர்வது சொல். ஒவ்வொரு முறையும் புதிதென பிறப்பது. ஒருபோதும் சொல்லி நிறைவறியாதது. மொழிக்குள் அமைந்து ஒவ்வொரு சொல்லிலும் எழுந்து துள்ளி அழைத்து தவித்து கொண்டிருப்பது என்ன? தளிர் நுனிகள் அனைத்திலும் துடிப்பது, வேர்முனைகள் அனைத்திலும் நெளிவது விதையினுள் எழுந்த விளைவே அல்லவா என்று சனத்குமாரர் கேட்டார். மொழி என்றாகிய வேதம் கருவறை புகுந்த பார்த்திவ பரமானு போல புவியில் விழுந்த உயிர் துளி. நான் வளர்க, நான் பெருகுக, நானே ஆகுக என்றே அதுவும் தவம் செய்கிறது. அந்த துளி அசுரர்களை ஒற்றை பேருடலாக்கியது. பல்லாயிரம் கைகளும் கால்களும் கொண்ட விராட வடிவன் ஆயிரக்கணக்கான புறவிகளை ஒன்றாக்கி அவற்றின் மேலேறி போர்க்களம் செல்வது போல அவர்களின் குலங்கள் மேல் அது நின்றது. அசுரர் என்று ஒரு திரள் இல்லை, ஆசுரம் என்னும் எழுச்சியே உள்ளது என்று சனந்தனர் சொன்னார். அசுர வேதம் அசுரரின் நாவுகளில் அமைந்து அவர்களின் குருதியை ஒன்றாக்கியது. அவர்களின் நோக்கில் எழுந்து முகில்களையும் மலைமுடிகளையும் ஆறுகளையும் நிலவிரிவையும் கடல்களையும் அள்ளத் துடித்தது. அவர்களின் படைக்கலங்களில் தோன்றி குருதி கொள்ள துடித்தது. அடங்காது திமிரிய புரவி அவர்களால் வென்று கடிவாளமிடப்பட்டது. நஞ்சும் அமுதுமென கலந்து நின்றிருந்த அன்னம் அவர்களால் தான் சமைக்கப்பட்டது என்றார் சனாதனர். இளைய பாண்டவனே, படைப்பில் இரு விசைகளை அறிந்து கொள். ஒன்று தன்வாலை தான் விழுங்கி தன்னுள் சுருண்டு சுழன்று கொண்டிருக்கும் அன்னம். இன்னொன்று அதில் ஊடுருவி அதன் சுருள் களைந்து எழச் செய்யும் அறிவு. அன்னமும் அறிவும் சக்தியும் சிவமும் கொள்ளும் இரு தோற்றங்களே. விண்ணிலும் மண்ணிலும் உள்ள இருப்புகள் அனைத்தும் முதன்மை பிரஜாபதியாகிய தட்சனில் இருந்து உருவானவை. மானாக வடிவினனாகிய அவனே அன்னரூபன். அதிதி, திதி, தனு, அரிஷ்ட்ரை, சுரசை, கசை, சுரபி, வினத்தை, தாம்ரை, குரோதவசை, இரா, கத்ரு, முனி என்னும் 13 நாகினியரில் இருந்தே அசுரரும் தேவரும் நாகரும் மானுடரும் விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் புழுக்களும் பிறந்து விண்ணையும் மண்ணையும் நிறைத்தனர். அம்மகளிரை மணந்த முதல் பிரஜாபதியாகிய கஷ்யபரின் உள்ளே எண்ணமென எண்ணும் வாய்ப்பென உறைந்தவையே அவர்களில் அன்னம் சூடி உயிருரு கொண்டு எழுந்தன என்றார் சனகர். அதிதியில் இருந்து ஆதித்யர்கள் பிறந்தனர். விஷ்ணு, சுக்ரன், ஆரியமா, தாதா, துவஷ்டா, பூஜா, விவஸ்வான், சவிதா, மித்ரன், வர்ணன், அம்சன், பகன் என்னும் 12 ஆதித்யர்களில் இருந்து ஆதித்ய குலம் தொடங்கியது. அதித்தியிலிருந்து எழுந்த 2வது பெருங்குலத்தோர் வசுக்கள் எனப்பட்டனர். அனலன், அனிலன், ஆபன், சோமன், தரன், துருவன், பிரத்யுடன், பிரபாசன் என்னும் 8 வசுக்கள் விண்ணை ஆள்கின்றனர். திதியில் இருந்து தைத்தியர்கள் பிறந்தனர். ஹரண்யாக்ஷனும் ஹரண்யகசிபுவும் பிறந்தது தைத்திய குலத்திலேயே. தனுவிலிருந்து தானவர்கள் பிறந்தனர். அவர்கள் விருத்திரனை முதல் தந்தையாக கொண்டவர்கள். சுரபியிலிருந்து 11 ருத்ரர்கள் பிறந்தனர். வினத்தை கருடனை பெற்றாள். கத்ரு பெற்றவை பெருநாகங்கள் என்றார் சனத்குமாரர். ஒன்று அறிக, ஆதித்யர்களும் தைத்தியர்களும் தானவர்களும் உடன் பிறந்தோர். முன்பு ஆதித்யர்களும் அசுரர்கள் என்றே அறியப்பட்டனர். ஏனென்றால் ஆசுரம் என்னும் முதல் இயல்பே அவர்களை இயக்கிய வல்லமை. இந்திரனும் வருணனும் மித்ரனும் அசுரர்களே என்று சனகர் தொடர்ந்தார். அசுரர்களின் உள்ளத்தில் வேதம் எழுந்ததும் அது தன்னியல்பால் கணியலாயிற்று. மொழியை அது சமைத்தது. அதை ஊர்தியென கொண்டு உள்ளங்கள் தோறும் விரிந்தது. வேதம் முனிவர்களை உருவாக்கியது. முனிவர்கள் வேதத்தை புறக்க வேள்விகளை இயற்றினர்.
என்றார் சனந்தனர். வேள்வி என மானுடர் இன்று ஏற்றுபவை தன்னியல்பாக அன்று செய்யப்பட்ட நற்செயல்களின் சடங்கு வடிவங்களே என்றார் சனாதனர். ஒருபோதும் தோற்காமலிருத்தலுக்குரிய விக்கிரமம், அனைத்தையும் அடைவதற்குரிய திருஷ்ணம், பெருகிக்கொண்டே இருப்பதற்குரிய கிராந்தம் என அசுர வேள்விகள் மூன்றே. அவற்றை இயற்றி அசுரர் வெற்றிகளையும் செல்வங்களையும் ஈட்டினர், குலம் பெருக்கினர் என்றார் சனாதனர். சனத்குமாரர், இன்று மண்ணில் அரசர்கள் இம்மூன்று மர வேள்விகளில் இருந்து எழுந்த வேள்விகள் பலவற்றை ஏற்றுகிறார்கள். ராஜசூயமும் அஸ்வமேதமும் விக்கிரமம் எனப்படுகின்றன. பொருள் நாடி செய்யும் பூத வேள்விகள் திருஷ்ணம் என்பவை. புத்திரகாமேஷ்டி போன்றவை கிராந்த மரபை சேர்ந்தவை. வென்று வாழ்ந்து நிலம் கொண்ட பின்னரும் எஞ்சுவதென்ன என்று அவர்களின் முனிவர்கள் உளம் கூர்ந்தனர். அவர்கள் 7 வகை அற வேள்விகளை உருவாக்கினர். அனைவருக்கும் பகிர்ந்தளித்து உண்ணுதல் பாஜனம், அளித்தவற்றுக்கு நன்றி சொல்லுதல் பிரதிநந்தனம், எடுத்தவை மேலும் வளர விடுதல் அபிஜனனம், அளித்த விண்ணவர்க்கே திருப்பி அளித்தல் நிவேதனம், அறியாதவருக்கும் அன்னமளித்தல் அஃப்யாகதம், சிற்றுயிர்களையும் ஓம்புதல் உபகாரம், இங்கிருப்பவற்றின் ஒழுங்கு குலையாது நுகர்தல் ருதம். இந்த 7 தொல் வேள்விகளுக்கு அசுரர்களில் ஒரு சாராரான ஆதித்யர்கள் கட்டுப்பட்டனர். ஆகவே அவர்கள் வேள்விக்குரியவர்களாயினர். தைத்தியர்களும் தானவர்களும் அறவேள்வியை மீறி சென்றவர்கள். வேள்வியில் அமர்ந்து அவி கொள்ளத் தொடங்கியதும் ஆதித்யர்கள் ஒளி கொண்டனர், அழிவின்மையை அடைந்தனர். விண்ணாலும் தேவர்கள் என்றானார்கள். தைத்தியர்களும் தானவர்களும் தங்கள் ஆசுரத்தால் முழுக்க கட்டுண்டிருந்தனர். எனவே இருண்டு புவியை நிறைத்தனர். சனகர் சொன்னார், ஆதித்யர்களான அசுரர்களில் மூத்தவர் வருணன், தைத்தியர்களும் தானவர்களுமான அசுரர்களில் முதல்வர் விருத்திரன். விருத்திரனை வென்றமையால் இந்திரன் தேவர்குடியில் மூத்தவன் என்றானான். சனந்தனர், சனத்குமாரர், ருதம் கொண்டமைந்த அசுரர்குடி மூத்தவராகிய வருணனே அசுரகுடியின் அறவேள்விகளில் முதல்வர். அவருக்கான வேதம் வாருணம் எனப்பட்டது. வேத முதல்வனாக இந்திரன் எழுந்த பின் உருவான வேத முறைமை மாகேந்திரம். குன்றா விழைவும் வென்று செல்லும் வீரமும் அறம் நிற்கும் அமைதியும் கொண்டவனாகிய இந்திரனே அதன் முழு முதல் தேவன் என அமைந்தான். விருத்திரனின் அழிவுக்கு பின் அசுரரும் தேவரும் கொண்ட பகைமை ஒவ்வொரு கணமும் என வளர்ந்தது. அசுரருக்கும் தேவருக்கும் உளம் பகுத்து அளித்தவர்களாகிய மானுடர் உருவாகி வந்தனர். மானுடரின் அறவேள்விகளால் தேவர் வளர்ந்தனர். தங்கள் அழியா விளைவின் ஆற்றலால் அசுரர் நிகர் நின்றனர். இன்று வரை நீளும் அப்போர் இனி என்றும் இவ்வண்ணமே நீடிக்கும் என்பதே நெறி என்றார் சனத்குமாரர். மைந்தரை வளர்க்கும் அன்னை மைந்தர் வளரும் தோறும் தான் மாறுபடுவது போல வேதம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றார் லோமசர். இந்திரனின் மலர் காட்டின் கொடி மண்டபத்தில் அவருடன் அர்ஜுனன் அமர்ந்திருந்தான். இந்திரனை முதல் தெய்வமாக கொண்ட வேதம் மாகேந்திரம் எனப்பட்டது. அதற்கு முன்னால் இருந்த வாருணத்திலிருந்து வேள்வி சடங்குகளை தான் எடுத்துக்கொண்டது. மாகேந்திர வேள்விகள் அனைத்திலும் முதல் அவி இந்திரனுக்கே அளிக்கப்பட்டது. மானுடர் மண்ணில் செய்த வேள்விகளின் அவி பெரு நதிகளாக வந்து சூழ்ந்தமையால் இந்திரபுரி அணையாத ஒளியுடன் திகழ்ந்தது அன்று. இந்திரனுக்கு அப்பால் தெய்வங்களென எவரும் இருக்கவில்லை அன்று என்று லோமசர் சொன்னார். அந்நாளில் அசுரர் கோமான் ஹரண்யன் அசுர பெருவேதத்தின் 12,000 பாதங்களை முழுதுணர்ந்து தெளிந்தான். அந்த வேதம் அவனுக்கு வெற்றியும் குல விரிவும் புகழுமாகியது. தன்னை இறைவன் என அவன் உணர்ந்தான். எனவே அவனை இறைவன் என எண்ணினர் அசுரகுடிகள். வேதமெய்மை படர்ந்த அவன் உடல் பொன்னென்றே ஆகியது. அவன் தேர்ந்தமைத்த பொன்மய வேதம் ஹரண்யம் என அழைக்கப்பட்டது. தந்தையிடமிருந்தே வேதம் கற்று தெளிந்தான் அவன் மைந்தனாகிய பிரகலாதன். அதை முழுதும் ஓதி உணர்ந்து தெளிந்த போது அது குறையுடையது என்று உணர்ந்தான். அக்குறை என்னவென்று அவனால் அறிய முடியவில்லை. அசுரர்களின் ஆசிரியரான சுக்கிரரும் அதை அறிந்திருக்கவில்லை. எனவே அதை அறிய நாரதரை தேடிச் சென்றான். நாரதர் சொன்னார், அசுர இளவளை, உன் வேதம் சீரும் பாயும் போரிடும் வெல்லும். கண்மூடி வெறுமனே அமராது. எனவே அசுரர் வென்று அமைந்ததுமே அவர்களின் வேதம் அவர்களை கைவிடத் தொடங்குகிறது. செயலோக்கம் என்பது இயல்பு நிலை அல்ல. செயலின்மை என்பது போல அதுவும் ஒரு குறைநிலையே. செய்தடங்குதலே நிறைநிலை. உன் தந்தை குன்றா விசை கொண்டு விண்ணை முட்டி கொண்டிருந்தார். அவருக்குரியதாக அமைந்தது அவ்வேதம். நிலை கொண்ட உள்ளத்துடன் உன்னை நோக்கி அமர்ந்த உனக்கு
அது உதவா சொல் என்று ஆகியது. செயல் ஒருத்து நீ அமைதி கொள்கையிலும் தொடர்ந்து வரும் வேதம் என்ன என்று உணர்க. அத்தகைய வேதம் என்ன என்று அறியும் பொருட்டு வேதம் உணர்ந்த தன் தந்தையிடமும் தந்தையின் ஆசிரியரான சுக்கிரரிடமும் சுக்கிரரின் ஆசிரியரான பிரகஸ்பதியிடமும் சென்ற பின் மீண்டும் நாரதரிடமே வந்தான் பிரகலாதன். முனிவரே, உங்கள் வினாவுடன் நான் என் தந்தையிடம் சென்றேன். ஆடாத தீ என்று ஒன்றில்லை என்றார். சுக்கிரர் சுழல்கையிலேயே காற்று மூச்சென்றாகிறது என்றார். பிரகஸ்பதி அசையாத நாக்கு சொல்லெடுப்பதில்லை என்றார். நீங்கள் சொன்ன வேதம் என ஒன்றில்லை என்றே அவர்கள் கூறினர். எனவே உங்களையே அடைக்கலம் புகுகிறேன். அமைதி நிலையில் திகழும் வேதம் என்பது என்ன என்றான். நாரதர், இளவலே கேள். வீரமும் காமமும் கொடையும் செயலென்று மட்டுமே திகழ்பவை, ஆற்றாவிட்டால் இல்லை என்றாகுபவை. ஆனால் அழியும் அறமும் அருளும் உணர்வென்றும் இயல்பென்றும் கூட உள் அமைபவை, ஏற்றாவிட்டாலும் இருப்பவை. எந்த வேதம் அப்பண்புகளை மட்டும் தான் என கொண்டுள்ளதோ அதுவே நிறைநிலை வேதம் என்றார். அவ்வேதம் எங்குள்ளது என்றான் பிரகலாதன். நீ கற்றறிந்த வேதத்திற்குள்ளேயே அதுவும் அமைந்துள்ளது. மெய்யறிவால் அதை தொட்டு மீட்டெடுக்க வேண்டும் என்றார் நாரதர். முனிவரே, அதை திரட்டி எடுக்கும் வழி என்ன என்று சொல்க என்றான் பிரகலாதன். விளைவென்றும் செயலென்றும் அலை கொந்தளிக்கும் வேதவெளிக்கு அடியில் இருப்பென்றும் இன்மை என்றும் இல்லாது நிறைந்திருக்கும் அமைதி ஒன்றுள்ளது. அனைத்தும் ஆகியும் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கும் ஒன்று. அதை குறிக்கும் சொல் ஒன்று. அச்சொல்லை பற்றுக. ராணி தேனீயை எடுத்துச் சென்றால் தேனீ கூடே உடன் வருவது போல மெய்வேதம் அதை தொடர்ந்து உன்னுடன் வரும். தன் அருகே முழந்தாளிட்டு செவி காட்டி அமர்ந்திருந்த பிரகலாதனுக்கு கைகளால் இதழ் பொத்தி செவிகளில் அந்த முதற் சொல்லை நாரதர் சொன்னார். நாராயணா! மும்முறை அதை சொல்லி தன் ஆழத்தில் நிறைத்து கொண்டான் பிரகலாதன். அசைவற்றது, முழுமை கொண்டது, அனைத்தும் ஆனது, நீரென நிறைவது, நிலை கொண்டது, காப்பது, விரிவது, இன்னும் 7 பொருள் கொண்டது இச்சொல். ஊழகத்தில் 7000 கோடி பொருள் கொண்டு விரிவது. இது உன்னுடன் இருக்கட்டும் என்று நாரதர் வாழ்த்தினார். நாராயணா என்னும் ஒற்றை சொல்லால் ஹரண்ய வேதத்திலிருந்து பிரகலாதன் திரட்டிய வேதமே மகாநாராயணம் என்றும் வைஷ்ணவம் என்றும் அழைக்கப்படுகிறது. அவ்வேதத்தை ஓதி உணர்ந்து அவன் ஒளி கொண்டான். தந்தையின் ஒளியை விட மைந்தனின் ஒளி மிகுந்த போது அசுரர் அவனை நாடி வந்தனர். அவர்களுக்கு மகாநாராயண வேதத்தை பிரகலாதன் கற்பித்தான். ஹரண்ய வேதமன்று பிற வேதம் ஒலிக்கலாகாது தன் நாட்டில் என ஆணையிட்டிருந்தான் ஹரண்யன். ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற பின் புலர்காலையில் காட்டிலிருந்து நகர் திரும்புகையில் காட்டு விலங்குகள் நிறை என செல்வதைக் கண்டு வியந்து தேரை நிறுத்தினான். அவை செல்லும் வழி எங்கே என்று நோக்கி வர ஒற்றனை அனுப்பினான். ஒற்றன் திரும்பி வந்து நகருக்கு வெளியே ஆற்றங்கரை குடிலில் அவன் மைந்தன் பிரகலாதன் வேதம் ஓதுவதாகவும் அதை கேட்கும் பொருட்டே விலங்குகள் செல்வதாகவும் சொன்னான். வேதம் அசுரருக்குரியது. விலங்குகள் எவ்வண்ணம் வேதத்தை அறிய முடியும் என அவன் வியந்தான். தேரை திருப்பி மைந்தன் இருந்த குடிலுக்கு சென்றான். அங்கே மானும் முயலும் புலியும் நரியும் புட்களும் கூடி அவ்வேதத்தை கேட்டு நிற்பதை கண்டான். மைந்தனிடம், இது எந்த வேதம்? ஹரண்ய வேதம் அசுரருக்குரியது. அதை பிற உயிர்கள் அறிய முடியாது என்றான். வேதம் ஒன்றே. காட்டில் கனி கொய்வது போல அதில் இனிய பகுதி ஒன்றை நான் தேர்ந்து கொண்டேன் என்றான் மைந்தன். பொய்யாமையும் கொல்லாமையும் விலகாமையும் கொண்ட வேதம் இது. தான் மட்டுமே இருந்தாலும் முழு நிலையில் அமைவது. சினத்தை அடக்கி, அந்த வேதம் எது என்றான் ஹரண்யன். நாராயணா என்னும் சொல்லுடன் வந்தினையும் சொற்களாலான வேதம் என்றான் பிரகலாதன். தந்தை சினம் கட்டுமீற ஒற்றை அடியில் அக்குடிலை உடைத்து வீசினான். இனி அந்த வேதம் இங்கு ஒலிக்கலாகாது என்றான். அவ்வேதமே என் நாவில் ஒலிக்கும். மெய் என்று ஒன்றை அறிந்த பின் பெரிதொன்றை சூட ஒருபோதும் ஒப்பேன் என்றான் பிரகலாதன். தந்தை மைந்தனை தன் கதையால் அடிக்கப் போனான். என்னை கொல்லுங்கள், உங்கள் வேதத்தை நீங்களே தோற்கடியுங்கள் என்றான் பிரகலாதன். அவை கூடட்டும், நம் 2 வேதங்களும் அவையில் எழட்டும். மெய்மையின் துலா எங்கு சாய்கிறதென்று நோக்குவோம் என்றான் ஹரண்யன். 108 அசுர முனிவர்களும் 1008 அசுர குலத்தலைவர்களும் கூடிய பேரவையில் 12 நாட்கள் அந்த மெய்யாடல் நிகழ்ந்தது. பெருங்கடல்களை துளி துளியாக ஆராய்வது போல
ஹரண்யமும் மகாநாராயணமும் சொல் தோறும் உசாவப்பட்டன. இறுதியில் ஒரு சொல்லில் சென்று நின்றது அவ்வுரையாடல். அறிதலென அடைவனையெல்லாம் அறிதல் மட்டுமே என்றது மகாநாராயணம். பெயரிட்டு பொருள் கொள்ளப்படும் பொருள் பெயரென பொருளென தன்னை நடிக்கிறது. எப்படி அது நிகழலாகும் என சீறி எழுந்தான் ஹரண்யன். சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பால் காலத்தில் இடத்தில் மாறா முடிவிலியாகி நின்றிருப்பதே பொருள். சொல் அதன் மேல் விழும் ஒளி. இருளிலும் அது அங்குதான் இருக்கும் என்றான். இருளில் அங்கிருப்பது பொருளென எவர் அறிவார்? எங்கோ எவரோ கொள்ளும் விழியும் ஒளியும் தான் அதை பொருளென்றாக்குகிறது என்றான் பிரகலாதன். இதோ நின்றுள்ளது கர்த்தூன். இதை சிம்மம் என நான் பெயரிட்டு அழைத்தால் இது உருமி எகிரும் எயிரும் கொண்டு எழாது என்றான் ஹரண்யன். தூணென பொருள் கொண்டு சிம்மம் என அழைத்தால் அவ்வாறே. உங்கள் முழு உள்ளத்தாலும் அதை சிம்மம் என கொண்டால் அது சிம்மமே ஆகும் என்றான் பிரகலாதன். ஆம், இதோ இதை சிம்மமென கொள்கிறேன். எழுக சிம்மமே என்று தன் அசுர விசை கொண்ட உள்ளத்தால் கூவியபடி கதை சுழற்றி அதை நோக்கிச் சென்றான் ஹரண்யன். கர்த்தூன் சிம்மமென்றாகி எழுந்து உரிமை உயிர் நீட்டி அவனை பற்றி குடல் கிழித்து மாலையாக்கிச் சூடியது. அதன் பின்னர் மகாநாராயணமே வேதக்கூர் என்றாயிற்று. 1000 வேள்விகளை நிகழ்த்தி பொன்னுடல் கொண்ட பிரகலாதன் இந்திரன் என உருக்கொண்டு விண்ணிலேறி அமராவதியை வந்தடைந்து அரியணையில் அமர்ந்தான். ஹரண்யனால் வெல்லப்பட்டு முடி இழந்த பின் மீண்டும் அரியணையை பெற்று முடிசூடி கோல் கொண்டு அமர்ந்திருந்த இந்திரன் விலகி ஓடினான். இலையுதிர்க்கும் நீர் துளி எனச் சொட்டி அறியாத ஆழங்களுக்குள் சென்று மறைந்தான். 1000 ஆண்டு காலம் இருளில் உதிர்ந்து கரிய வைரம் என எவரும் அறியாமல் கிடந்தான். பின் துயர் செறிந்து எடை மிகுந்து அவ்விடையால் தன்னை உணர்ந்து எழுந்து மெய்யாசிரியராகிய பிரகஸ்பதியை அணுகி தான் இழந்தது என்ன என்று கேட்டான். நான் அறிந்திலேன். என் மாணவன் அசுரர்களின் ஆசிரியன். அவன் அறிந்திருக்க கூடும் என்றார் பிரகஸ்பதி. சுக்கிரரிடம் சென்று பணிந்து, அசுரர்களுக்கு ஆசிரியரே, அகத்திருளின் ஆறா விழைவால் நானும் அசுரனே, எனக்கு அருள்க, நான் வெல்வதெப்படி என்றான் இந்திரன். சுக்கிரர் பிரகலாதனின் வெற்றியால் சினம் கொண்டிருந்தார். எனவே நிகழ்ந்தது என்ன என அவர் இந்திரனுக்கு சொன்னார். அசுரமைந்தனிடம் வேதம் விளைந்திருக்கிறது அரசே. உங்களை அரியணையில் அமர்த்திய வேதம் மாகேந்திரம் எனப்படுகிறது. வான் நிறைக்கும் இடியின் சந்தம் கொண்டது அது. வென்று எழுந்து மூடும் விளைவு மட்டுமே ஆனது. தன்னைத்தான் பெருக்கிக் கொள்வது, உண்பது, பிறப்பது, வெல்வது ஒருபோதும் ஓயாதது. அரசே, 1000 யுகங்கள் வேள்விகளால் விண்ணிறுத்தப்பட்டவர் என்றாலும் நீங்களும் ஆழத்தின் அடியிலி இருளில் ஓர் அசுரரே என உணர்ந்திருக்கிறீர். ஆம், உங்கள் வேதத்தில் ஆசுரம் ஒருபோதும் ஒழிவதில்லை. ஆசுரம் அமைந்த மாகேந்திரத்தை வென்றெழுந்தது தூய ஆசுரமான ஹரண்யம். அதை தன் பெருக்கில் ஒரு சிறு துளி என்றாக்கி எழுந்தது மகாநாராயணம் என்னும் வேதம் என்றார் சுக்கிரர். பிரகலாதனிடமிருந்து அதை பெருக, அவ்வேதத்தை நீர் உமதென்றாக்குக, அதுவே வெல்லும் வழி. ஆசிரியரே, நான் அவரை வெல்ல முடியாது. அதற்குரிய படைக்கலங்கள் என்னிடம் இல்லை என்றான். புன்னகைத்து, படைக்கலம் எப்படி என்றாலும் வெல்ல வேண்டுமெனும் முனைப்பே, அதை கொள்க என்றார் சுக்கிரர். அவன் கொண்டுள்ள மகாநாராயண வேதம் அழி, அறம், அருள் என்னும் முப்பண்புகளின் முழு நிலை. அதை கொண்டே அதை வெல்க. இந்திரன் வணங்கி மீண்டான். ஒரு எளிய அந்தன சிறுவனாக மாறி பிரகலாதன் தவம் செய்து கொண்டிருந்த சிறு குடில் முன் சென்று நின்று வணங்கினான். அறிவை கொடையளியுங்கள் ஆசிரியரே என்றான். அந்தன சிறுவனின் எழில் கண்டு பிரகலாதன் உளம் கனிந்தான். அவனை கூர்ந்தறியும் பொருட்டு, சொல்லுக்கு பொருள் என்றாவது எது என்று கேட்டான். பெரிதொரு சொல் என்றான் அந்தன சிறுவன். மொழிக்கு பொருளாவது எது என்றான் பிரகலாதன். அதன் முதற் சொல் என்றான் அந்தன சிறுவன். அருகணைக என அழைத்து தன் உடலுடன் சேர்த்து கொண்டு, நன்று, நீ வெல்க என்றான் பிரகலாதன். 12 ஆண்டு காலம் பிரகலாதனின் மாணவனாக அமைந்து மகாநாராயண வேதத்தை இந்திரன் முழுதும் கற்றான். அதன் இறுதிச் சொல்லையும் அவனுக்கு அளித்த பின்னரும் அவன் வணங்கி நிற்க கண்டு, சொல்க மைந்தா என்றான் பிரகலாதன். நான் முழுமை கொள்ள வேண்டும் என்றான் இந்திரன். நீ விழைவதை கேள் என்றான் பிரகலாதன். இவ்வேதத்தை பயின்று நீங்கள் அடைந்த நற்பேரையும் எனக்கே அருள வேண்டும் என்றான் இந்திரன்.
அக்கணமே அது இந்திரன் என பிரகலாதன் அறிந்தான். ஆனால் அவன் அமைந்த வேத முழுமை ஆம் அவ்வாறே ஆகுக என அழிக்கவே அவனை செலுத்தியது. அவன் உடலில் இருந்து பொன்னிற நிழல் ஒன்று எழுந்து இந்திரனை அடைந்தது. அவன் ஒளியுடன் எழுந்து நானே இனி விண்முதல்வன் என்று உரைத்து பேருருவம் கொண்டான். அவ்வாறே ஆகுக என்று புன்னகையுடன் பிரகலாதன் சொன்னான். ஆனால் நீ எவ்வகையிலும் இவ்வேதத்தின் முதல்வனாக ஆகப் போவதில்லை. அழியும் அறமும் அருளும் நீ கொண்ட விழைவின் கரை கொண்டதாகவே உன்னில் திகழும். உன் உடல் பொன்னொளி கொண்டிருக்கும். உன் இடக்கால் கட்டை விரல் கரியெனவே எஞ்சும் என்றான். இந்திரன், ஆகுக, நான் விண்ணவர்கோன் என்று மீண்டும் முடிகொள்வேன். எதன் பொருட்டும் என் கோலை கைவிட மாட்டேன். விண்ணவனாகிய நாராயணன் பொருட்டும் கூட என்றான். பின்னர் இந்திரனின் அரியணையில் மீண்டும் அமர்ந்தான். மீண்டும் அரியணை அமர்ந்த இந்திரனுக்கு முதல் எதிரி என நின்றது மகா நாராயண வேள்வியே. அதில் தனக்கு அபிமுதன்மை கிடைத்தாக வேண்டும் என்று அவன் விழைந்தான். அதன் பொருட்டு அவன் கிழக்கின் இறைவனாகிய சூரியனை தன்னுடன் இணைத்து கொண்டான். பிற திசை தேவர்களும் அவனுடன் நின்றனர். என் திசை தேவர்களும் தேவர்க்கிறைவனும் முதன்மை கொண்ட வேதமே மகா வஜ்ரம் என அழைக்கப்பட்டது. மின்னலின் மொழி அது என்றார் லோமசர். கிராதம் 56வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.